ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல தண்ணியை சுட வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு அதில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இதில் சின்ன சின்னதாக கண்ணுக்கு தெரியாத புழுக்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 4 ஸ்பூன் வரைக்கும் மைதா சேர்த்துக்கலாம். 1 2 3 4 ஸ்பூன் மைதா சேர்த்தாச்சு. அடுத்து இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்ல கலர் வரும். அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக சில்லி பவுடர் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நார்மலான சில்லி பவுடர் சேர்க்கும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் கம்மியாக இருக்குன்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பூண்டும் இஞ்சியும் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் இப்போ சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணீர் அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம பிசையணும். நம்ம போட்டிருக்க மசாலாலாம் காலிஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூடாக இருக்குது. இதில் நம்ம காலிஃப்ளவரை ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஒரு சைடு இப்போ வெந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எல்லா சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நான் எண்ணெயெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் மட்டுமே வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக இதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். நல்ல கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடியாக வேணும்னாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணினா பீன்ஸு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவருக்கு கீழே தண்டு இருக்கும்ல, அதை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக குடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் இருக்கிற காய் தான் சேர்க்கணுன்னு தேவையில்லை. உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கோஸ் இருந்தாலும் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க காய் எல்லாத்தையும் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். நம்ம எப்பயுமே ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப நல்லா வேகணும்லாம் தேவையில்லை. காயெலாம் வெந்தும் வேகாமல் இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காய் வதக்கும் போதே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோயா சாஸ் இதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
அடுத்து வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். 200 கிராம் பாசுமதி அரிசியை வடித்து நல்லா ஆற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தோன்னா நம்ம கலக்கும் போது சாதம் உடையாமல் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் காய் வதக்கும் போது கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம தீயை நல்லா ஃபுல்லில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா சூடேறும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. இதையே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது எவ்வளோ செலவாகும். ஆனால் இது நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே திருப்தியாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சுவையாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.